ஈஸ்வரி பார்த்துட்டீங்களா, நான் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் அத்தன முறை சொல்லியும் நீங்க வந்து கேட்க மாட்டீங்க அத்த. எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருங்களேன். என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஓ! அப்படியா? உனக்கு வர வர வந்து காசு சேர சேர உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. வர வர திமிரு அதிகமாகி போச்சு. அதனால தான் நான் எது சொன்னாலும் வந்து மதிக்க மாட்றேன். நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லு. நானும் என் நல்லதுக்கு தான் சொல்றேன் அத்த. என்னோட வாழ்க்கைய நானே முடிவு பண்ணிருந்தேன். நீங்க என்னத்துக்கு இதெல்லாம் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்ல. கோபியுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா இருந்தாலும் வந்து பாக்கி விட்ற மாரி இல்ல. நீங்க இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது. நீங்க எப்போ வீட்ட காலி பண்ண போறீங்கன்னு கேட்ட உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறி போய், என் மகன் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். என் மகன வீட்ட விட்டு வெளிய போ சொன்னா நானும் போவேன் அப்படின்ற மாரி சொல்ல. சரி உங்க விருப்பம். நான் உங்கள வந்து கட்டாயப்படுத்தல போன்னு சொல்லல. உங்க விருப்பம். நீங்க உங்க மகன் கூட இருக்கிறது தானே இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பி போயிறாங்க. இத கேட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சி ஆகுது. என்னடா இவ இப்படியெல்லாம் பேசுறா? வர வர பாக்கியாவுக்கு வந்து என்ன மதிக்கிறதே இல்ல. நான் இல்லனாலும் பரவால்ல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். நானும் உங்க கூடயே வந்துர்றேன்டா கோபி அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு கோபி பார்த்துக்கிட்டான். எப்படியானா அதுக்குள்ள வந்து குடும்பத்த ஒண்ணு சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் எழில் கிட்ட பேச எழிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாரி சமாதானம் சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்லிங்கிட்ட தான் பேசணும். அவங்ககிட்ட எப்படியாவது பொறுமையா பேசி அவனையும் வீட்டுக்கு வர வச்சிடலாம். பாக்கியாவுக்கு துணையா இருக்கட்டும். அவங்க எல்லாரையும் ஒண்ணா வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்ட விட்டு வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லி கோபி பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எண்ணம் தெரியாது ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, இப்ப தான் மகன் வெளிய போறதுனால நானும் வெளிய போறேன். அதுவே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்க. பாக்கியா பார்த்தீங்கன்னா, அத்தைய எவ்வளோ சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி சமாதானம் ஆகுற மாரி இல்ல. நீ கோபிய வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு சொன்னா வெறும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லு. நான் எப்படி அத்த அத சொல்ல முடியும்? அவர் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது. அவர் வீட்ட விட்டு போயிட்டு அந்த தொல்லையெல்லாம் இருக்காதுல்ல. அதனால தான் நான் சொல்றேன். எத்தன நாளைக்கு தான் அவர் கெஸ்ட்டாவே இந்த வீட்ல இருக்கறது? அவருக்குன்னு ஒரு வீடு பார்த்து தனியா போணும்ல. இப்ப அவரு வேற யாரோ தானே அப்படின்னு சொல்ல. உனக்கு வேணா வேற யாரோ இருக்கலாம். ஆனா எனக்கு மகன் உன் புள்ளைகளுக்கெல்லாம் அப்பா அதுக்கு உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லு. அது எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கு. முன்ன இருந்த மாரி அவர் வந்து அப்பப்போ பார்க்கட்டும். உங்க கூடயும் பார்க்கட்டும். ஒரு 2 நாள் தங்கிட்டு கூட போட்டும். ஆனா நிரந்தரமா இங்க தங்கணும்னா என்னோட மரியாதை என்ன ஆகுறது? ஊர் உலகத்துல பார்த்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? என்னடா இது விவகாரத்தாயும் பார்த்தீங்கன்னா கூட்டுன்னு வீட்ல வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்களா? அப்படின்னு சொல்ல. அதுக்கு தான் நான் உன்ன கோபிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன் அத்த இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? திருப்பி பிரிஞ்சவங்கள திருப்பி நான் எப்படி ஒண்ணு சேர்த்தது? ஒரு முறை மனசு உடைஞ்சது தான். அது திருப்பி ஒட்ட வைக்கணும்லாம் ஆசைப்படாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, பாக்கியா பார்த்தீங்கன்னா கோவமா ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க் யூ.